என்ன சார் ஒரே குதூகலமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தீபாவளி வருதுல்ல, போனஸ் கிடைச்சிருக்கு. அதை யாருக்கிட்டையாவது சொல்லணும். ரெண்டு பேரும் மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருக்கியே, அதான் உன்கிட்டயாவது சொல்லலான்னு வந்தேன். அதான் என்ன விட அவகிட்ட சொல்லிடலான்னு யோசிச்சீங்கல்ல, பின்ன என்ன இப்ப மட்டும் ஐயாக்கு நான் கண்ணு தெரியலனாக்கும். ஆமா, அவ கூட கொஞ்சம் அமைதியா இருப்பா. ஆனா நீ எவ்வளவு திமிரா பேசுவ. ஆமா, கேள்வி கேட்டுட்டா உடனே திமிருன்னு அர்த்தம். அதுக்கு என்ன செய்யறது? பிறவி குணத்தை மாத்துவ முடியும். சரி சரி, நல்ல ரொமான்ஸ் மூடுல மொட்டை மாடிக்கு வந்தா நீ என்னன்னா எதையாவது சொல்லி மூட் ஆஃப் பண்றதே வேலையா வச்சிரு. போது சாமி, நிறைய வேலை இருக்கு. அவ பேசாட்டி நாள் கணக்கா உட்காந்து தீபாவளிக்கு நிறைய பலகாரம் செஞ்சுட்டு இருக்கா. 2 நாள் அவளுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு மற்ற வேலையெல்லாம் நான் செய்யலான்னு இருக்கேன். போனஸ் வந்திருக்கு, எங்கேயாவது போலான்னு பார்த்தா ரெண்டு பேரும் சத்தம் காட்டுறீடா. என்ன ஏதாவது ஐயா பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அப்புறமா யோசிப்போம். அடிப்பாவி, நீ ஏன் ஏதாவது பிளான் பண்ணுவேன்னு பார்த்தா நீ என்கிட்டயே திருப்பி விடுற. மழை நேரம் பசங்களை அங்கேயும் இங்கேயும் கூட்டிட்டு மழைக்குள்ள அலையிறதுலாம் சுத்தமா ஆகாது. ஒழுங்கா வீட்லயே இருக்கலாம், தேவையில்லாத செலவும் குறையும். அப்புறமா மே ஜூன்ல ஸ்கூல் லீவ் விடும்போது பார்த்துக்கலாம். அதான பார்த்தேன், இதை தான் சொல்லுவேன்னு நினைச்சேன், சொல்லிட்டல. சரி சரி போதும், ரொம்ப நேரம் இங்க நின்றுட்டு இருக்க முடியாது, கிளம்புங்க. ஏன் அனிதா சண்டைக்கு வந்துருவாளா? ஏன் வரக்கூடாதா? அப்படி இல்ல, இப்பதான் ரெண்டு பேரும் ரொம்ப ராசி ஆயிட்டீங்களே, அதான் கேட்டேன். ஏன் உங்களுக்கு பொறுக்கலையாக்கும்? அதானே, என்ன வம்பு கெடுக்கலனா உனக்கு அவளுக்கும் தூக்கமே வராதே. வேற யாரு இருக்கா வம்புக்களுக்கு? அதான் உங்களை வம்புக்களுக்குறோம், போதுமா? ஐசு ஐசு, ஐ லவ் யூ டி. தெரியுது, ரொம்ப ஓவரா வலியுது, தொடச்சுக்கோங்க. நான் ஏதாவது கொஞ்சம் ரொமான்ஸா பேசினாதான் உனக்கு சுத்தமா பிடிக்காதே. இங்க பாருங்க, அங்க பசங்க கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்பதான் இளம திரும்புதோ, கிளம்புங்க. இளமையா இருக்கும்போது தான் எங்க பேச விட்ட, அதுக்குள்ளேயும் வயசெல்லாம் ஓடி போச்சு. இப்ப மட்டும் என்ன, ஐயாக்கு வயசு ரொம்ப ஏறிட்டாக்கும். அதான் அந்த 10 வருஷத்துல எல்லாம் ஓடி போச்சே. 2-3 வருஷம் ஹாஸ்பிட்டல்லே கழிஞ்சு போச்சு. மீதி அனிதாவோட போராடியே கிளம்பி போச்சு. அப்புறம் நமக்குள்ள என்னதான் இருந்திருக்கு? முதல் 2 வருஷம் சண்டை தான் போட்டிருக்கோம். அப்புறம் 2 வருஷம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது நீ என்னை விட்டு வேலைக்கு போயிட்ட. ஏங்க சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் எப்பவுமே மனசளவுல உங்க கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். நீங்க தான் இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. எப்பவோ நான் என் வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருந்திருக்கேன். எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன் அந்த 3 வருஷம் ஹாஸ்பிட்டல் இருந்ததையும் சேர்த்து தான். என் பிள்ளைங்களோட எனக்கு என்ன வேண்டியிருக்கு? நீங்க என் கூட இருக்கீங்க, பிள்ளைங்க இருக்காங்க, அனிதா இருக்கா, எங்க அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. வேற என்னங்க, வாழ்க்கையில எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது தான் சந்தோஷம். அந்த சந்தோஷம் எனக்கு எப்பவுமே இருக்கு. ஆமாண்டி, நல்லா பேசு. உனக்கு எல்லாம் சந்தோஷம்தான், ஆனா எனக்கு சந்தோஷம் நீ தானே. ஐயோ, எனக்கு இருமலா வருது. எதையாவது சொல்லி காமெடி பண்ணாதீங்க. ஏங்க எனக்கு சிரிப்பா வருது. ஒழுங்கா போங்க, போய் தூங்குற வழியை பாருங்க. எதையாவது சொல்லி இப்படி சிரிப்பு கட்டுறதே உங்களுக்கு வேலையா இருக்கு. நான் என் சந்தோஷம் நீ தானே சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு சிரிப்பா இருக்கா? அதுக்கு இல்ல, இதே டைலாக அனிதாட்டி சொல்லியிருப்பீங்களான்னு நினைச்சே சிரிப்பு வந்துட்டு. பின்ன டைலாக்க மாத்தி மத்தியா சொல்ல முடியும்? உன்கிட்ட இப்படி பேசினா அவகிட்ட இப்படிதான் பேச முடியும். இல்லனா அவகிட்ட மட்டும் இப்படி பேசினியா, என்கிட்ட எப்படி பேசுனேன்னு கேட்பா. இது தேவையா? அப்ப இனிமே நான் மட்டும் உங்க உலகம்னு சொல்லாதீங்க, 2 பேரும் என் உலகம்னு சொல்லுங்க. சரியான ஆள் தாண்டி. என் வாயை புடுங்கிறதே வேலையா வச்சிரு. அவளை என் தலையில கட்டினதே நீ தானே. இப்ப என்ன குறைஞ்சிட்டீங்க? நல்லா தானே இருக்கீங்க? அப்படின்னு நீ தான் சொல்லிக்கிற. ஆனா என் மனசளவுல ஒரு கவலை இருக்கு, அது எப்பவுமே நீ சரி பண்றது இல்ல. என்ன கவலை? என்ன கவலை? எங்கேயாவது எதையாவது ஆரம்பிக்காதீங்க, வாயை மூடிட்டு கம்மன் இருங்க. நான் ஒன்றும் ஆரம்பிக்கல தாயே. உனக்கு நான் ஏதாவது சொல்லிட்டா உடனே ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். உனக்கு எப்பவுமே அனிதாவை விட்டு கொடுக்க கூடாது. ஆனா எனக்கு எப்பவுமே என் உலகத்துல எல்லாரும் தான் இருக்கீங்க. ஆனா ரொம்ப ஸ்பெஷலா நீ மட்டும்தான் இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும்.
ஆனா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மறைச்சிட்டே இருக்க. ஐயா சாமி போதும், இப்ப கிளம்புறீங்களா? எதையாவது சொல்லி அப்புறம் அனிதா பாவம், அவ காதுல விழுந்தா அவ சங்கடப்படுவா. உங்க வாய திருவாய அப்படியே மூடிக்கிட்டே இருங்க. வாங்க போலாம். அதானே, என் வாயை திறக்க விட மாட்டியே, வா. ஐயோ அனிதாம்மா, உன்னைதானே நான் கேட்க வாய மூடிட்டு சிரிச்சிட்டு இருக்கேன். அதானே உனக்கு அந்த அஸ்வின் பையனா ஒரே பாசம் தான். அவனுக்காக நீ நான் சரியான ஆளு அது என்னது ஆப்பிள் மில்க் ஷேக் போட்டு கொடுத்துருக்க. அப்போ எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏட்டி எல்லாருக்காக தான் போடணும்னு இருந்தேன். நீங்களாம் விளையாட போயிட்டியே. ஆப்பிள் பழத்தை போட்டால் உடனே கொடுக்கணும். அதான் உங்களுக்கு வந்த பிறகு போட்டுக்கலான்னு நினச்சேன். அதுக்கு ஏன் இம்பிட்டு கோவப்படுற? படுவனா இப்போ நாளைக்கா? சொல்லு, நாளைக்கா? எங்களை பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? எங்க முகத்துல கேனச்சியான்னு எழுதி ஒட்டியிருக்கா. சொல்லு, எழுதி ஒட்டியிருக்கா? எங்களுக்கு மில்க் ஷேக் போட்டு கொடுக்காம அந்த அஸ்வின் பையனுக்கு என்னத்துக்கு கொடுத்த? அப்புறம் மகாராணி நீ வந்து நல்லா பட்டுக்கிட்ட. நான் என்ன செய்யறது? இது என்னமோ தெரியலடி, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. அதான் குப்பர் அடிச்சு படுத்திருக்கேன். அதானே எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் மட்டும் உனக்கு வயிறு வலிக்கும். ஏடி உடனே இங்க வண்டியோடி கொடியை தூக்கிக்கிட்டு இல்ல எங்கட விட்டுட்டு உனக்கு மட்டும் ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கா. அதுவும் மில்க் ஷேக் போட்டு கொடுத்துருக்கா. நான் கேட்க கூடாதா? அவகிட்ட கேட்க கூடாதா? இல்ல உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியோ? ஐயோ அனிதாமா, நான் ஒன்னும் சொல்லல தெரியுமா? லேசா வாயில எழுதி விரிஞ்சி உடனே சண்டைக்கு வந்துட்டா சண்டை கொடி தெரியுமா? ஏடி பொருட்டி வந்து போட்டு தரேன், அதுக்காக அவங்கிட்ட சண்டை போடுவியா? என்னது வந்து போட்டு தரியா? எங்க கொஞ்சம் திரும்பி படு, அப்படியே இந்த மூச்சை பாப்போம். திரும்பி பாடு. இது யாமட்டி அவளை பாடா பட்டி எடுக்கிற? ஓ உமருக்கு செய்யும் போது மட்டும் நல்ல இனிப்பா இருந்துச்சோ. எனக்கு ஏதாவது செய்யணும்னா மட்டும் அவளுக்கு கசக்குது, உமருக்கும் கசக்குதோ. மரியாதை ஓடி போயிடல. நான் அவகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். திரும்ப அனிதாமா ஏட்டி அவளை ஏன்டி எழுப்பிட்டு இருக்க? பேசாம வாட்டி, அண்ணா உனக்கு மில்க் ஷேக் போட்டு தரேன். அதெல்லாம் முடியாது, அவ தான் போடணும். அதான் அவளுக்கு பனிஷ்மெண்ட். அவ உனக்கு மட்டும் போட்டு கொடுப்பாளா? எனக்கு போட்டு கொடுக்க மாட்டாளா? இப்ப வந்து போட்டு தரா. சரியான கடுங்காலி அடப்பபல. இல்ல ஓவரா பேசிட்டு இருக்காத, அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. நீ வெளுங்காலி. கேட்டி சண்டை போடாதடி, தள்ளிக்கடி. எந்திரிச்சு வரேன், நான் வந்து போட்டு தரேன். அது நல்ல பொம்பளைக்கு அடையாளம். ஒழுங்கா வந்து மில்க் ஷேக்க போட்டு கொடு. சரியான ஆளாதான் இருப்ப. போட்டுட்டி அப்பா கிட்ட சொல்லி கொடுக்குறேன் இல்லையான்னு பாடு. அத அப்புறம் பாப்போம். நீர் முதல்ல கிளம்பும். முதல்ல மில்க் ஷேக் வந்து ஆகணும் 10 மினிட்ஸ்ல. சிட்டி போட்டி போட்டுட்டு வரேன். என்னாச்சுல ஏமல இந்த மாதிரி மறைச்சிட்டு நிக்கிற? அங்க உன் தங்கச்சி ஹாஸ்பிடல்ல ஜக்கட்டுக்கு ஐசம்மா போயிடுக்கு. நீ என்னன்னா இங்க ஹாயா ஒண்ணுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்திருக்க. ஏன் நீ போக வேண்டியதானே? ஏன் போல? ஏல அங்க எங்க அம்மா வேற வரும். நான் ஏற்கனவே வளகாப்ப வேற நடத்த விடலன்னு எங்க அம்மா கடுங்கோத்துல இருக்கு. இப்ப போய் நான் போனேன்னா என்னை கண்டபடியா பேசும். முதல்ல ஐஸ் சேர்த்துட்டு வரட்டும், அப்புறமா போய் பார்த்துக்கலாம் தான் போல. ஐயா ராசா, எனக்கு எப்ப போகணும்னு தெரியும். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நல்லா பேசுற. சரி சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். இல்ல தம்பி, இல்ல என்ன பயங்கர கோவமா இருக்குல்ல? அட உன்கிட்ட என்ன பேசுறது? அப்புறமா வந்து பேசுறேன் சரியா? நான் வரேனே. இல்ல இல்ல தம்பி, நான்
கோவப்பட்ட அது சொல்லு. இல்ல இல்ல தம்பி, நான் கோவப்பட்டேன். இவ வந்து ஒரு தங்கச்சி டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களா, அங்க போகாம இங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா. அதான் கோவம் வந்துச்சு தெரியுமா? ஓ, இவ்வளவு பெரிய மேட்டர் இருக்கா? அது தெரியலையே. ஏன் அனிதாம்மா, லூஸ் அனிதாம்மா, நீ போயிட்டு வந்தீதானே? நல்ல காலையில போயிடுக்கணும்ல, போகாம இங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ ஒன்று சொல்லட்டா, உனக்கு கோபப்படுறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அத மாதிரி போகிறதுக்கும் போகாததுக்கும் அவளுக்கு உரிமை இருக்கு. போனா போடா, போவாட்டா இருக்கா. உனக்கு என்ன வந்துச்சு? என்ன தம்பி இப்படி சொல்ற? பின்ன நீடு மட்டும் எல்லாரும் மேலேயும் கோபப்படுவேரு. அத மாதிரி அவளுக்கும் போகணும்னு விருப்பம் தான் போவா, இல்ல விருப்பம்லாட்டா போக மாட்டா. அது அவ இஷ்டம் தானே. இல்ல தம்பி, எப்பவும்லாம் அண்ணன் புத்தி தடுமாறி போடணும். அப்பலாம் அண்ணனுக்கு நீதாம்ல வழி காட்டுற. தேங்க்ஸ்ல தம்பி. போதும் போதும், ஒரே முத்த மழையா இருக்கு. சாரி அனிதாம்மா, நான் உன்னை அப்படி ஆசிருக்க கூடாது. உனக்கு விடுப்பு இருந்தா நீ போயிட்டு வா, சரியா? இல்ல, அண்ணனும் தம்பியும் சரியான ஆளுதாம்ல, எப்பனாலும் ஒண்ணு சேர்ந்துக்கிறியே. அண்ணனுக்கு உணர்த்தினா அதான் அஸ்வின். சரி சரி, என்ன மகாராணி இங்க ஹாயா உட்கார்ந்துருக்கீங்க? அவ்வளோ 2 பேரும் ஜூஸ் கட்டாடா போட்டு குத்திட்டியா? அதெல்லாம் கொடுத்தாச்சு. குடுக்கலனா விடுவாள்வல. இல்ல அருண், உனக்கும் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிருக்கேன், போய் குடி. சரி அனிதாம்மா. இல்ல தம்பி, நான் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன். நீ குடிக்க வரலையா? அண்ணே, மொத ஜூஸ் எனக்கு தான் தெரியுமா, மில்க் ஷேக். நீ போய் குடிச்சிட்டு வா. சரில தம்பி. அனிதாம்மா, அண்ணனை எப்படி பேச வச்சேன்னு தெரியுமா? பார்த்துட்டு இருந்திருப்பியே. ஆமல, சரியான ஆள் தான். எல்லாரையும் அப்படியே உன் கைக்குள்ள வளைச்சு வச்சுக்கிறியே. எல்லாம் வாங்கிட்ட கத்துக்கிட்டதுதான் தெரியுமா? அது சரி, நீ ஏன் போல? உங்க அம்மா ஏசுன்னு போலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னமோ மாதிரி இருந்துச்சு. சரி, முதல்ல ஐஸ் போய் சேர்த்துட்டு வரட்டும். என்னதான் இருந்தாலும் அவளுக்கு வளகாப்பு நடந்திருக்கணும்ல, எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டப்பட்டது நான் தானே, அதான் போல. ஐயோ போ அனிதாம்மா, நீ என்ன லூசா? வளகாப்பு நடத்தலனா கொண்டே படக்காதானே? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது தெரியுமா? என்ன நீ கோவப்பட்டு சித்தி ஆச்சி வீட்டுக்கு அனுப்புறதுதான் தப்போ தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கும் தான் நீ சாரி சொல்லிட்டல. தப்ப எப்ப நீ உணர்ந்துட்டியோ அப்பவே அது முடிஞ்சு போச்சு. இன்னும் அதே நினைச்சு வீஞ்சிட்டு இருப்பாங்களா? நல்லா பேசுறல, வாய் இல்லனா நாய் தூக்கிட்டு போயிரும். பின்ன வாய் மட்டும் இருந்தாலே போதும்னு இந்த அஸ்வினுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் பேசுறேன், போட்டுமா? இல்ல, உங்க ஐயா வீஞ்சிக்கிட்டு இருந்தாரே, வீச்சன் சரியாச்சா இன்னும் சரியாகலையா? அப்பா கொண்டு தெரியாமே எடுக்கறியா? அப்பா எப்பவுமே அப்படித்தான். அதெல்லாம் இந்த கதில வாங்கி அந்த கதில விட்டுறணும். அதானே, அவருக்கு ஏத்த ஆளுதாம்ல நீ. என்னத்துக்கிட்டி அங்க இருந்து வரும்போதே என்ன முறைச்சிக்கிட்டே வர்ற? ஆமா, முறைக்கிறா. ஏன் முறைக்கிற? உனக்கு கூட இருக்காதா அனிதாம்மா? எத்தனை தடவை அப்பா சொல்லியிருக்கு, சாப்பிட்ட உடனே எல்லாத்தையும் மூடி வைக்கணும், சமையல் பண்ணி முடிச்ச உடனே எல்லாத்தையும் மூடி வைக்கணும்னு. கடைசியா சாப்பிட்டது நீ தானே? சொல்லு, நீ தானே? ஆமா, அதுக்கு என்னடி? என்னட்டி நொன்னட்டின்னு கேளு. குழம்பு சட்டியை தொடங்கி வச்சுட்டே போயிடுக்க தெரியுமா? அப்பா கிச்சனுக்குள்ள போய் பார்த்துட்டு ஒரே ஆச்சு. குழம்பை எடுத்தானா மூட மாட்டாளா? என்ன பழக்கம் இது, பட்டிக்காடு அப்படின்னு சொல்லி ஆசிட்டு போகுது தெரியுமா? சரிடி, ஒரு நாள் மறந்துட்டா, அதுக்கு அப்படியா? ஆமா, ஒரு நாள் மறந்தா. இவளுக்கு தினமும் நீ தான் சப்போர்ட் பண்றல. நேத்து அப்படிதான் உப்புமாவை கிண்டி தின்னுட்டு சட்டியை திறந்து போட்டுட்டு போயிருக்கா. முந்தா நாள் என்னன்னா பாலை காய்ச்சிட்டு அப்படியே காப்பி கலந்துட்டு பாலை திறந்து போட்டுட்டு போயிருக்கா. அது 4ஆம் நாள் என்னன்னா அதிர்ஷ்ட மாவு டப்பாவை திறந்து வச்சுட்டே போயிட்டா தெரியுமா? நான் தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து மூடி வச்சேன். அப்புறம் வந்த உடனே அவகிட்ட சொன்ன நாள் ஏன்காலு இன்னைக்கு குழம்பு திறந்து போட்டு போயிருக்கா. தினமும் இதே வேலையா போச்சு. எப்பவும் சாப்பிட்ட உடனே பொருட்களை மூடி வைக்கணும் தெரியாது, சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் குழம்புல எல்லா பொருளையும் மூடி வைக்கணும் தெரியாது. எப்பதான் அவளுக்கு இந்த பழக்கம் வரப்போகுது? சே, சுத்தமே கிடையாது. அப்பா சொன்ன மாதிரி இவ சரியான பட்டிக்காடு தான். சிட்டி, மூடி வைக்காம விட்டதுக்கும் பட்டிக்காட்டுக்கும் என்னடி சம்பந்தம்? 2 பேரும் தப்பா பேசுறீடி. ஏடி, யாருனாலும் மறக்கலாம் தெரியுமா? அதுக்கு பட்டிக்காடுன்னு எஸ்வேலோ? பின்ன இவளுக்கு ஒரு டிசிப்ளினே கிடையாது, கொஞ்சம் கூட நாகரிகம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. எத்தனை தடவை அப்பா
கட்டவனே. எட்டி நீ ஏதாவது சொன்ன எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்கோ. கூடு கட்டவனம்ல கூடு கட்டவன். வாடா வாடா உனக்கு அந்த அவதி புள்ள கூட சேர்ந்து ரொம்ப தாண்டி வாய் நீளுது. உன்கிட்ட ஒண்ணு நான் பேசல. அனிதம்மா அங்க பாரு. நீ ஒழுங்கா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணு. இல்லனா சரிப்படாது. உன்னை இந்த வீட்லயே இருக்க விட மாட்டேன் பாத்துக்கோ. அடி பாவி, இத்தனோண்டு கடந்தா நான் வளர்த்தேன். அவ என்ன பார்த்து இந்த வீட்லயே இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு தெரியுறா. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்துருப்பா? எல்லாம் என் மாமியால தான் இருக்கும். எல்லா கண்களுக்கும் வாய் கூடி போச்சு. அதுக்கு ஆட்சி வம்பு கிளப்பியா? ஆமல, அவங்க பேசுற வாயில தான் இதுக்கெல்லாம் இப்படி பேசுது. சரி சரி, ஃபீல் பண்ணாத, விடு விடு. எங்க போயிட போறா? எங்க போனாலும் இங்க வந்துதானே ஆகணும். நீயும் சுத்தமா இருக்கணும்னு கத்துக்க மாட்டியா? எத்தனை தடவை அப்பா உன்னை ஏசி இருக்கு? குழம்பு சட்டியை திறந்து வச்சுக்கிட்டே அங்கே நின்று தலையச்சி வருது. வேற முடி உள்ள விழும். எத்தனை நாள் உனக்கு சொல்லுது? ஒரு நாள் சொன்னா திருந்த மாட்டேன் நீயும். நான் என்னால செய்யட்டும், ஏதோ யோசனையில மறந்து போயிடுறேன். அவ சொன்னது கம்மிதான். நேத்து கூட பாலை காய்ச்சிக்கிட்டு இருந்தோம். ஏதோ அவசரம்னு அடுப்புல வச்சுட்டு போயிட்டேன். அதுவும் மூடவும் இல்லை, அடுப்பை அணைக்கவும் இல்லை. கடைசியில் பார்த்தா சட்டி கருக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தான் ஐயோ அடுப்புல பாலை வச்சதேன்னு ஒடியாந்தேன். வர வர ஞாபகம் மருதி ரொம்ப தான் கூடி போயிடுது. கொஞ்சம் மாத்திக்கணும்னு தான் நினைக்கிறேன். முடிய மாட்டேக்க. என்ன செய்ய, ஊர் கதையில ஆர்வம் அதிகமா போயிட்டு பக்கத்து வீட்டில் என்ன சத்தம், அங்கனை யாரு பேசுதா இங்கனை யாரு பேசுதான்னு போய் வேடிக்கை பார்த்தா விளங்குமா? அப்ப பட்டிக்காடு தானே ஏசுவாங்க. ஓ, இப்பதான் தெரியுது இந்த ஊர் குசுமெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியமோ? இங்க பாரு அனிதாமா, இனிமே அது கவனமாயிரு. அப்பா உன்கிட்ட பேசாத வரைக்கும் நீ தப்பிச்ச. இப்ப பேசிருந்துச்சுன்னா உன்னை வந்து சப்புன்னு அடைஞ்சிருக்கும். ஆமல, அரைவார் அரைவார். அந்த ஆளு வீஞ்சிக்கிட்டே இருக்கட்டும், அதான் நல்லது. சரி வா, நம்ம 2 பேரும் போய் காப்பியை போட்டு குடிப்போம். ஆமா, சும்மா 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 கோவப்படுவிய. இப்ப இவ்வளவு கழுவி கழுவி எல்லாரும் ஊத்துறாவோ, கோவப்பட மாட்டேங்க. ஆமல, எத்தனை இருந்தா கோவப்பட்டுட்டே இருக்கிறது? எல்லா தப்பு என் மேலதான் தெரிஞ்சு போச்சுல, அதான் வாய முடிக்கிட்டு இருக்கேன். அது சரி, இப்போ அது புரிஞ்சிச்சே. சரிப்பா, நம்ம போய் காப்பி குடிப்போம். சரில. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெய்யுது. எல்லாரும் சேஃபாக இருங்க. ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா செல்லம், அவந்திகா செல்லம், ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா, அண்ணா, ஐஸ்வர்யா ராய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். அஸ்வின் செல்லம், அண்ணா பாட்டு சூப்பராக பாடுறாங்க, கதை ரொம்ப நல்லா இருக்கு அக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் செல்வமண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழரசி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் தமிழரசி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழரசி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அவந்திகா செல்லம், அபிதா செல்லம், அனிதா, ஐஸ்வர்யா, அரவிந்த் தம்பி சூப்பர் சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? மதுரையில் மழை எப்படி இருக்கு? ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சண்முகம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஸ்மைலி ஃபேஸ் போட்டிருக்கீங்க, ஹார்ட் நிறைய போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சண்முகம் அண்ணா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சண்முகம் அண்ணா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மாள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாட்டு சூப்பர் மாமா. அஸ்வின், அபிந்தி, அபிதா, அபி 2 பேரும் ஒரு சண்டைக்கோழி. அஸ்வின் ரொம்ப லொல்லு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலேயே அப்படித்தான். ஐ லவ் யூ ஸோ மச் டியர். சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மாள் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மாள் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் அனிதாக்கா, ஐசக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம்,
அபி செல்லம் அவந்திகா செல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனிதா அக்காவும் அஸ்வினும் இப்படி படுத்து கிடந்து பேசுவது எவ்வளவு அழகாக இருக்கிறது. தாய் மகனுக்குள்ள பாசம் இதுலயே நல்லா தெரியுது. எனக்கு ஒரு டவுட் தான், கேட்கலாமா? அனிதா அக்கா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இது வரைக்கும் நீங்க சொன்னதே இல்லையே. அரவிந்த் மாமா எப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யா அக்காவுக்கு ஜோடி போட்டு சூப்பரா இருக்கு. அஸ்வின் சாங் சூப்பர். அரவிந்த் மாமா உங்க சாங் சூப்பர். ரொம்ப வேதனையில பாடின மாதிரி இருக்கு. அரையும் கவலைப்படாதீங்க மாமா, நீங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்து தரலையான்னு கேட்டிருக்கீங்க. இங்க கண்டிப்பா வாமா பிரசாந்தினி எடுத்து தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனிதா என்ன படிச்சிருக்காரு நீ அனிதாட்டே கேட்டுக்கோ. அப்புறம் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தான் ட்ரெஸ் எடுத்து தரணுமா? கண்டிப்பாக எடுத்து தருவார். இங்கே வாங்க. அனிதாக்கா என்ன படிச்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு டவுட்டா? அனிதாக்கா பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்காங்க. அனிதாங்காட்டே கேட்டுக்கோங்க. அப்புறம் வேறு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? என்ன அனிதாக்கா என்ன படிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சு என்ன வேலை கொடுக்க போகிறீங்களா? அனிதாக்கா படிப்பெல்லாம் அம்பிடுதான். அனிதாக்காக்கு மற்ற அறிவுலாம் இருக்கு. அதான் மாமா திட்டுறாரு படிக்கலைன்னு. பின்ன என்ன? அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த படிப்பு போதும், இதுக்கு மேலே எதுவும் படிக்க வேண்டான்னு அப்படியே விட்டுவிட்டேன். வேற என்ன செய்யறது? போதாதாக்கும். பொம்பளைங்க படித்து என்ன செய்ய போகிறாங்கன்னு ஆம்பளைங்க சொல்லுவாங்க. ஆனால் பொம்பளைங்க கண்டிப்பாக படிச்சிருக்கணும். பிள்ளைங்கள நல்லபடியாக படிக்க வைங்க. சரி, மழையில் எங்கேயாவது அலையாதீங்க, சளி பிடிச்சிக்க போகுது. இங்கே பாருங்க, எனக்கே மூக்கெல்லாம் ஒழுகிக்கிட்டு இருக்கு. என்ன செய்கிறது? அப்படி மழை எங்கள் ஊரில் கொட்டுன்னு கொட்டுது. உங்கள் ஊரில் எப்படி? இதெல்லாம் தேவையா பிரசாந்தினி? சொன்னா கேட்க மாட்டேன். இந்த வாயாடிட்ட வாயை கொடுத்தா தப்பிக்க முடியுமா? அவ படன்னு பொறிஞ்சு தள்ளுவா. அவகிட்ட பேசுறதுல இருந்தே தெரியல அவ எப்படிப்பட்ட ஆளுன்னு. ஐ லவ் யூ மை டியர். உடம்ப பார்த்துக்கோமா, ஒழுங்கா சாப்பிடுமா, மழைக்குள்ள ஜாஸ்தி அலையாது, சரியா? ஐ லவ் யூ. ஹாய் மசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? உங்கள் ஊரில் மழை எப்படி இருக்கு? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, அத்தான் அஸ்வின் செல்லம், எப்படி இருக்கீங்க? ஹாய் அவந்திகா செல்லம், அபிதா குட்டி, ஐஸ்வர்யா, ராய், அஸ்வின் செல்லம். அத்தான் பாட்டு வேறு லெவல், சூப்பர் அருமையாக இருந்துச்சு. வீடியோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே நான் நல்லா இருக்கேன், அக்கா நல்லா இருக்காங்க. என்னதான் எனக்கு எங்கே சரி அனிதாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அடிப்பீங்களா சார்? எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓ சரியா, சரி. என்னோட புஜுக்குட்டி, மயிலுக்குட்டி, ரயிலுக்குட்டி, அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, ஐ லவ் யூ. உமா வீடியோக்கு நன்றி. வீடியோ வேறு லெவல்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பசங்க எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுமா. ஹாய் மசாலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். மழையில் கவனமாக இருங்க. சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? பசங்க எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. அக்கா எப்படி இருக்காங்க? ஹாய் மசாலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பசங்க எப்படி இருக்காங்க? அக்கா எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. மழையில் கவனமாக இருங்க. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? மும்பையில் மழை குறைஞ்சிருக்கா? எப்படி இருக்கு? ஹாய் ஐஸ் அக்கா, லட்சுமி அக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீன்ஸ் சூப்பர் தங்கம்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பிஸியாக இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெண்கள் ஒரு விசேஷத்துக்கு வேறு எங்கேயாவது வெளியில் கிளம்ப வேண்டும் என்றால் 2-3 மணி நேரம் ஆகும். ஆண்கள் அது வரைக்கும் காத்திருந்து தான் கூட்டிட்டு செல்ல வேண்டும். அருண் செல்லக்குட்டி, உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இப்போதாவது புரிகிறதா? அஸ்வின் செல்லக்குட்டி, சூப்பராக பாட்டு பாடினீங்க செல்லம். இன்னைக்கு அதையும் வழக்கம் போல் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சா? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிற என்ன கேசரி செஞ்சு அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. எனக்கு பார்த்த உடனே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கேசரி கலர்ஃபுல்லாக சூப்பர். உங்கள் செல்ல மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஐ லவ் யூ ஸோ மச் டியர். ஹாப்பி பர்த்டேமா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா.
சாப்பிட்டீங்களா? பசங்க எப்படி இருக்காங்க? உங்கள் பொண்ணுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே டியர். அவள் பேர் ஞாபகத்தில் இல்லை. அப்புறம் கேசரி அருமையாக இருந்துச்சு. அஸ்வின் வாயெல்லாம் அப்படியே எச்சு ஒழுகிற அளவுக்கு பண்ணியிருந்தீங்க. சூப்பர். ஐ லவ் யூ அக்கா. எல்லாரும் மழையில பத்திரமா வீட்லயே இருங்க. வெடி வெடிக்கும் போது பார்த்து கவனமா வெடி வெடிங்க. எல்லாரும் தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் எங்கள் ஃபேமிலியோட உங்களை சந்திக்கிறோம். பாய் டியர்.